இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். நவம்பர் 14, 2019 பெங்களூர், இந்தியா. அங்க இருக்கிற நந்தினி லேஅவுட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதுல மவுண்ட் சினாரியோ அப்படிங்கிற ஸ்கூல் பக்கத்துல ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா இன்ஸ்பெக்டர் BN லோஹித்துடைய டீம் கிரைம் சீனுக்கு போறாங்க. கிரைம் சீனை சுத்தியுமே மக்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு நபர் சாக்கு மூட்டையில கட்டப்பட்டு இறந்த நிலைமையில அங்க கொண்டு வந்து போடப்பட்டிருக்காரு. அங்க இறந்தவருடைய அம்மா கத்தி சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்காங்க. பாருங்க, என்னுடைய பையன் எப்படி இறந்து கிடக்குறான் அப்படின்னு பாருங்க. இதுக்கு காரணம் கண்டிப்பா அவதான் என்னுடைய பையனை கொன்னுட்டா அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்காங்க. கொல்லப்பட்ட அந்த நபருடைய கைகள்ல எந்த ஒரு டிஃபென்சிவ் ஊன்ஸுமே இல்ல. தலையில தான் பயங்கரமா தாக்கப்பட்டு இறந்திருக்காரு. போலீஸுடைய அப்சர்வேஷன்ல கிரைம் சீன்ல எந்த ஒரு பிளட்டுமே இல்ல. ஆல்சோ ஒரு சாக்கு மூட்டையில கட்டி தான் இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கறதால கொலை வேற எங்கேயும் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா பாடியை இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. மேலும் இறந்தவருடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு காரணம் தன்னுடைய இறந்த பையனுடைய மனைவி மற்றும் மாமியார் தான். இப்பவே அவங்களை கூட்டிட்டு வந்து இங்கேயே அவங்களை குத்தி போடுங்க, ஜெயிலுக்குலாம் அவங்களை கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடியை முதல்ல பார்த்தது காலையில 7 மணிக்கு தான். சோ போலீஸ் இறந்தவருடைய மனைவி மற்றும் மாமியாரை அரெஸ்ட் பண்றாங்க. இருந்த அந்த நபரை யாரு கொலை பண்ணிருப்பாங்க, எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்க, எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இறந்தவருடைய பெயர் சந்தோஷ்குமார், வயது 31. இவரு ஒரு கார் டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவருடைய மனைவியுடைய பெயர் யமுனா, வயது 19. இவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சந்தோஷ் தன்னுடைய மனைவி யமுனா மற்றும் அவங்களுடைய மாமியாரோட வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாரு. இவங்க ஒரு வீட்லயும் தன்னுடைய அம்மா அப்பா இன்னொரு வீட்லயும் இருக்காங்க. கல்யாணம் ஆகி ஒரு வருஷமான நிலைமையில அவருடைய மனைவி மற்றும் மாமியார் தான் தன்னுடைய பையனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சந்தோஷுடைய அம்மா போலீஸ் ஸ்டேஷன்லயும் சொல்றாங்க. இதற்கு காரணமா சந்தோஷுடைய ஃபேமிலி சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சந்தோஷுடைய மனைவி சந்தோஷ் பேர்ல இருக்க நிறைய லேண்ட்ஸ் மற்றும் ப்ராப்பர்ட்டிஸை அபகரிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதனாலதான் என்னுடைய மகனை இவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ போலீஸ் முதல்ல யமுனா மற்றும் சந்தோஷ் தங்கி இருந்த வீட்டை போய் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு முதல் கட்டமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷுடைய மனைவிக்கு 10வது படிக்கிற மாதிரி ஒரு தம்பி இருக்கான். மேலும் இவர்களுடைய அப்பா கூட இல்ல, டிவோர்ஸ் ஆகிருச்சு. அம்மா, தம்பி, யமுனா இந்த 3 பேர் தான் வீட்டுல இருந்திருக்காங்க. வீட்டை சர்ச் பண்ணி பார்த்த போலீஸ்க்கு வேற எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. வீட்டுல எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. கொலை எப்படி நடந்தது, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத இப்ப கண்டுபிடிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல சந்தோஷுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் சார். சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி ட்ரெஸ், நகை எல்லாமே கேட்ட நகை எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்தேன். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல கல்யாணத்துக்கே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் எப்பவுமே அவளுடைய அம்மா பேச்சை மட்டும் தான் கேட்டு நடப்பா. எங்க வீட்டுல இருக்கிற வரைக்குமே என்னுடைய பையனும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா எப்போ என்னுடைய பையனை அவளுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலோ அப்ப இருந்து என்னுடைய பையன் அங்க சந்தோஷமா இல்ல. அங்க அவங்க கணவன் மனைவிய கூட தாம்பத்தியமா வாழவே இல்ல சார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேமா, கடைசியா உங்களுடைய பையனை நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நேற்று மதியானம் 1:30 மணிக்கு கூட என்னுடைய பையனை பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் என்னுடைய பையனை கொண்டு இவங்க சாக்கு மூட்டையில அடைச்சு அங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றீங்க, பார்க்க அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு, அவள சின்ன பொண்ணு, அவ எவ்வளவு பெரிய வேலைக்காரி அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஊர்ல 4-5 பேர் கூட அவளுக்கு தொடர்பு இருக்கு. இப்போ என்னுடைய பையன் இறந்தது அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷுடைய பேர்ல அந்த ஏரியால ஆல்ரெடி 4-5 வீடுகள் இருக்கு. அதை வாடகைக்கு விட்டுருக்காரு. அப்படியே இங்க பார்த்தோம் அப்படின்னா யமுனா வீட்டுக்கோ இல்ல அவங்களுடைய அம்மா பேர்லயோ எந்த ஒரு சொத்துமே இல்ல. சோ யமுனாவுடைய அம்மா சந்தோஷ் கிட்ட உங்க பேர்ல இருக்க சில ப்ராப்பர்ட்டிஸை யமுனா பேர்ல மாத்தும்படி கேட்டிருக்காங்க. ஆனா சந்தோஷோ இதை செய்யல. சோ இதுதான் சந்தோஷ கொலை பண்ண காரணமா இருக்கும் அப்படின்னு சந்தோஷுடைய ஃபேமிலி சைட் நம்புறாங்க.
அப்படின்னும், மேலும் சந்தோஷுடைய கழுத்தை நெரிச்ச மாதிரி ஒரு மார்க் இருந்திருக்கு. ஆல்சோ அவருடைய உடம்புல எந்த ஒரு டிஃபென்சிவ் ஊன்ஸுமே இல்ல அப்படிங்கிறப்ப தூங்கும் பொழுதோ இல்ல கட்டி போட்டோ இந்த மாதிரி கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போதைக்கு சஸ்பெக்டா அரெஸ்ட் பண்ணியிருக்கிற சந்தோஷுடைய மனைவி யமுனா மற்றும் அவங்களுடைய அம்மாவுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. சோ அவங்க மேல இன்னுமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படல. யமுனா போலீஸ் கிட்ட இதை பத்தி சொல்லும் பொழுது, நான் என்னுடைய கணவரை ரொம்பவே நேசிக்கிறேன், என்னுடைய மாமியாரோ நாங்க தான் இதை பண்ணிருப்போம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் எங்களுக்கு சொல்லிதான் என்னுடைய கணவர் இப்படி சாக்கு மூட்டையில கட்டி தூக்கி வீசப்பட்டிருக்காரு அப்படிங்கறதே தெரியும். இதை கேட்ட உடனே என்னால தாங்கவே முடியல. இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இதை கேட்ட உடனே கத்துனேன், சத்தம் போட்டு அழுதேன். இப்ப கூட அவர் இறந்துட்டாரு அப்படிங்கறத என்னால நம்ப முடியல. எங்கேயோ வெளியே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சந்தோஷுடைய ஃபேமிலி சைடு சொன்னபடி பார்த்தா யமுனா மற்றும் அவங்களுடைய அம்மா தான் சஸ்பெக்ட். அவங்கள விசாரிச்சாச்சு. ஸோ அந்த ஆங்கிள்லயே பாடியை அந்த இடத்துல யாரு கொண்டு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்றாங்க. பாடி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை சுத்தியுமே 4 பக்கமுமே ரோட்ஸ் இருக்கு. ஸோ அதுல இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் செக் பண்றாங்க. ஆனா அந்த பாடி இருந்த இடத்துல எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே இல்ல. ஸோ அந்த ரோட்ஸ்ல அன்னைக்கு நைட்டு யாராவது சந்தேகப்படும்படி போறாங்களா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மற்ற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா யமுனா மற்றும் அவங்களுடைய அம்மா தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு 70% நம்பினாங்க. ஆனா அதுக்கான ஒரு ஆதாரம் கூட நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பிஎன் லோஹித் வேற ஏதாவது ஒரு சஸ்பெக்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்றாரு. மேலும் சந்தோஷ் மேல வேற ஏதாவது கிரைம் ஹிஸ்டரி ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு போலீஸ் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல சந்தோஷ் ஒன்னும் ஒழுக்கமானவன் கிடையாது. அவனுடைய பேர்ல ஆல்ரெடி 2-3 கிரிமினல் கேசஸ் இருக்கு. முக்கியமா 2015 போக்சோ சட்டத்தின் கீழே அரெஸ்ட் பண்ணப்பட்டு அதுல 2 வருடங்கள் ஜெயில இருந்துட்டு தான் வெளியே வந்திருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாதாரணமா வாழ்ற மக்கள் யாருமே இந்த மாதிரி கொலை செய்யப்படுறதில்ல. இதுல சந்தோஷுக்கு பின்னாடி என்னவோ இருக்கு. அவனுடைய கேரக்டர் சரியில்லை. சோ அவன் யாராவது பழி வாங்கியிருக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பிஎன் லோஹித் நினைக்கிறாரு. ஆல்சோ இதுல யமுனா மற்றும் அவங்களுடைய அம்மாவுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம இந்த கேஸ வேற ஆங்கிள் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மேலும் கொலை நடந்த அந்த நாள் சாயந்தரம் 3:30 மணிலிருந்து 4 மணி வரைக்குமே அவனுடைய மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் என்னமோ நடந்திருக்கு. சோ அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கில்லரை நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ மறுபடியுமே முதல்ல இருந்து இந்த கேஸ வேற ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிரைம் சீன்ல வேற ஏதாவது எவிடன்சஸ் நம்ம விட்டுட்டோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த சாக்கு பையோடைய ஞாபகம் வருது. ஸோ இந்த சாக்குப்பை எல்லாமே இப்போ அவ்வளோவா கிடைக்கிறதுல, அதுவுமே முக்கியமாக பெங்களூரில். ஸோ இது ஏதாவது விவசாயம் பண்ணுறவங்க கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சாக்குப்பை கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு மாட்டு தீவனத்துடைய சாக்குப்பை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ லோக்கலில் இது எங்கேயும் கிடைக்காது. மேபி மாடு வச்சிருக்கிறவங்க இதை வச்சிருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. அப்போ தான் சிசிடிவியை மறுபடியும் செக் பண்ணும் பொழுது விடிய காலை 5 மணி அளவில் ஒரு நபர் அந்த நாள் நடந்து போகிறது ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அந்த நபருடைய பெயர் ஆனந்த் அப்படின்னும் அவரு சந்தோஷுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா ஆனந்த கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. இது நீதானே, இந்த நேரத்துல எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. சார், என்னுடைய மாடை நான் அவுத்து விடுறதுக்காக அங்க போனேன் அப்படின்னு சொல்றாரு. இந்நேரத்துக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா சார், அப்பதான் பால் கறந்து டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, எதுக்காக சந்தோஷ கொலை பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ சார், எதுக்காக நான் பண்ணணும்? என்னுடைய குழந்தைகள் மேல சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. நான் அன்னைக்கு மாடை அவுத்து விடுறதுக்காக தான் போனேன் சார் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப போலீஸ் ஆனந்த ஒரு சஸ்பெக்டாவும் யமுனா மற்றும் அவங்களுடைய அம்மாவை ஒரு சஸ்பெக்டா வச்சிருந்தாலும் இனிமே தெளிவான எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸுமே கிடைக்கல. சோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஓகே, இனிமே சிசிடிவி ஃபுட்டேஜஸ் உடைய ரேடியஸை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பாடி கிடைச்ச இடத்துல இருந்து அந்த ஏரியா முழுக்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்றாங்க. அப்போதான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. இப்ப புதுசா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. அதுல சந்தோஷ் இனிமே உயிரோடு இருக்கிறது ரெக்கார்ட் ஆகியிருக்கு. மேலும் அவன் ஏதோ ஒரு வீட்டுடைய கேட்டை திறந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போறான். ஆனா அப்படி உள்ள போனவன் உயிரோட திரும்ப வெளியே வரவே இல்லை. இதுக்கப்புறமா தான் சந்தோஷுடைய மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருந்து யாரோ ஒரு நபர் வெளியே வரான். கூடவே அந்த நபருடைய மனைவியும் வெளியே வராங்க. வெளியே வந்த அந்த நபர் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சந்தோஷுடைய பைக் எடுத்துட்டு எங்கேயோ போறாரு. சோ அந்த நபர் ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்னு அவருடைய பெயர் மஞ்சு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ மஞ்சுடைய மொபைல் போனை ட்ராக் பண்றாங்க. ஆனா அது பெங்களூர்ல இருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி காமிக்குது. சோ உடனடியா போலீஸ் டீம் அங்க போறாங்க. அங்க ஒரு கிராமத்துல மஞ்சு மற்றும் அவருடைய மனைவி சாவித்திரியை கைது பண்றாங்க.
சம்பவம் நடந்த அந்த நாள் மதியம் 2 மணிக்கு மஞ்சு சந்தோஷ்க்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாரு. அப்போ சந்தோஷ் அங்க வந்து வீட்டுக்குள்ள போறது தெரியுது. அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நேரம் கழிச்சு மஞ்சு மற்றும் அவருடைய மனைவி வெளியே வராங்க. மஞ்சு சந்தோஷுடைய பைக் எடுத்துட்டு எங்க போறாரு. இதுக்கப்புறமா நைட் 9 மணி அளவுல வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சாக்கு மூட்டைய மஞ்சு மற்றும் அவருடைய மனைவி தூக்கிட்டு வந்து அவங்களுடைய ஆட்டோல போடுறாங்க. ஆட்டோ அங்கிருந்து போக ஆரம்பிக்குது. அப்போ ஆட்டோக்கு வெளியில சந்தோஷுடைய கால்ல சாக்கு பை சுத்தி இருக்கிறது கூட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெரியுது. இப்போ இந்த ஒரு எவிடன்ஸே போதும். ஆனா மர்டர் மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். சோ எதற்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ மஞ்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சந்தோஷ் ஒரு கேடுகட்ட பொறுக்கி அப்படின்னும் 5 வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவி பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்ததை சீக்கிரட்டா ஒரு கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டான் அப்படின்னும், அதுல இருந்து இப்ப வரைக்குமே எங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டு இருந்தான். இப்ப வரைக்கும் பிளாக்மெயில் பண்ணியே கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் எங்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். ஒரு கட்டத்துல சந்தோஷுடைய தொல்லை எங்களால தாங்க முடியல. அவனால எங்களுக்கு எல்லா பக்கமுமே கடன் ஆச்சு. ஆல்சோ என்னுடைய மனைவி கிட்டையும் தகாத உறவு பண்றதுக்காக வற்புறுத்தினா. இன்னும் 2 நாள்ல எனக்கு 30,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொன்னா. சோ சம்பவம் நடந்த அந்த நாள் சந்தோஷ்க்கு பணம் கொடுக்கறதா வர சொல்லியிருக்காங்க. அப்ப சந்தோஷும் குடி போதையில வந்திருக்கான். அப்படி வந்த அவன் மஞ்சுடைய வீட்டுல பெட்ல போய் படுத்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ மஞ்சுடைய மனைவி வீட்டுல இருந்த கோடாரி எடுத்து சந்தோஷுடைய நெத்திலேயே வெட்டுறாங்க. அதன் பிறகு அவனுடைய பாடிய சாக்கு மூட்டையில கட்டி நைட்ல ஆட்டோல தூக்கி போட்டு போயிருக்காங்க. இப்போ சந்தோஷுடைய மனைவி மற்றும் அவங்களுடைய அம்மாவை நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் போலீஸுடைய காலில் விழுந்து நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதுல சந்தோஷுடைய ஃபேமிலி யமுனா மற்றும் அவங்களுடைய அம்மா தான் சந்தோஷம் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு தப்பா லீட் பண்ணாம இருந்திருந்தா சீக்கிரமாவே இந்த கேஸை முடிச்சிருந்திருக்கலாம். ஆல்சோ மஞ்சு மற்றும் அவருடைய மனைவி சட்டத்தை தங்களுடைய கையில எடுக்காம சந்தோஷ பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாவே சிம்பிளா இந்த விஷயம் முடிஞ்சிருந்திருக்கும். இப்போ அவங்களுடைய 2 சின்ன பசங்களை விட்டுட்டு ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எப்பவுமே ஈஸியா முடியக்கூடிய தீர்வு காணக்கூடிய இந்த விஷயங்களுக்கு தான் இந்த மாதிரியான கொலைகளும் நடக்குது. எப்பவுமே சட்ட ரீதியா போயிட்டா வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இப்போ நல்லவங்களான மஞ்சு மற்றும் அவருடைய மனைவி சாவித்திரி குற்றவாளிகளா நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.